ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். விஜய் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தேர்தலுக்கு முன் ஒரே இடத்தில் மொத்த நிர்வாகிகளையும் சந்திக்க தாவேக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தாவேகாவின் இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வடசென்னையிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் துவங்குவார் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தேர்தலுக்கு முன் ஒரே இடத்தில் மொத்த நிர்வாகிகளையும் சந்திக்க தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பணிகளில் முழு கவனம் செலுத்த நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தல் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் என 2000த்திற்கும் மேற்பட்டோரை சந்திக்க விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 25 நாட்கள் தேர்தல் பிரச்சார பயணத்தை விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. வடசென்னையிலிருந்து பிரச்சாரத்தை தாவேக தலைவர் விஜய் தொடங்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தாவேகாவின் இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே தியாராகி கொடுக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வெகு விரைவில் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் ஒரே இடத்துல சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பணிகள்ல முழுமையாக கவனம் செலுத்தி விரைவுபடுத்துங்கள், தேர்தலை சந்திப்பதற்கான அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகளோடு புகைப்படங்களையும் எடுத்திருக்கிறார். குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைமையில தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொடங்கி கிளை வரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரே இடத்துல சந்தித்து ஒரு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்று மாலை புதுச்சேரி வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அந்த பணிகள் நிறைவடைந்ததற்கு பிறகாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தியிருக்கிறார். சுமார் 25 நாட்கள் முழுமையான பிரச்சார பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னையிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. இதற்கிடையில பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் பனையூர்ல அபிடவிட் வெரிபிகேஷன் பணிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் சட்டமன்ற தேர்தலுக்கான பயண திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஒட்டன்சத்திரத்தில் நடைபெறும் ஆர்பிஎஸ் மாவட்ட குழு கற்றல் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்ள வரும்படி மீடியா பப்ளிசிட்டி ஆபீசர் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.